நம் யாவரும் கண்களை மூடி நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த தேவனை அலங்காரத்தோடு நாம் துதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக அப்படியாய் நம்முடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். சங்கீதம் 138 வசனங்கள் 1-8. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாளிலே நாம் துதிக்கும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவேன். தானிலே கர்த்தர் நம்மை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நல்ல தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை பாடுவோம்.
ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகா இரக்கமுள்ள தேவன், நீர் கிருபை நிறைந்த தேவன். ஆண்டவரே, உம்மிடத்திலே மன்னிப்புகள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தமே நீர் மனுக்குலத்துக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறீர். விசேஷமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஒத்தாசை அனுப்பி உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய செயல்களிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தையே உயர்த்தும்படிக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளிலே அவர்கள் நடக்கும்படிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டி வருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எல்லா மகிமையும் மாட்சிமையும் உடைய தேவனாக நீர் இருக்கிறீர். சகல கன பொருந்திய தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே சிருஷ்டிகர், சகலத்தையும் படைத்து சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, சகலமும் உம்முடைய ஆலோசனையின்படியே நடந்து கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பூலோகமும் அதில் உள்ள பூச்சகரம் யாவும் ஆண்டவரே உம்முடைய சித்த பிரகாரமாகவே நடத்தி கொண்டு வருகிறேன். தகப்பனே, இப்படியாக உம்முடைய ஆலோசனைகளும் உம்முடைய செயல்பாடுகளும் கர்த்தாவே அது எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக அப்படியாக நீர்களை நடத்தி கொண்டு வருகிறீர். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் அவர்களை நடத்தி ஆண்டவரே நீதியின் பாதையில அவர்களை நடத்துவதற்காகவும் அவர்கள் வழிவிலகும் பொழுது தேவனே நீர் அவர்களை சிட்சித்து அவர்களை கண்டித்து தேவனே அவர்களுக்கு நீதியை உபதேசித்து இப்படியாக கர்த்தருடைய வழியிலே நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடினமான காலகட்டத்தில் கூட கர்த்தாவே உம்முடைய மகிமையை நாங்கள் காண முடிகிறது. உம்முடைய பலனை நாங்கள் சார்ந்திருக்க முடிகிறது. கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாமல் எங்களை நடத்தி வருகிற தகப்பனாகவும் மெய்ப்பனாகவும் இருந்து வருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று எங்களுடைய ஆபத்து காலத்திலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவீகார பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இதோ இந்த ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய அன்பின் கரத்தில் வைக்கிறோம். தேவனே, இந்த ஆராதனையிலே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து இந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை உமக்குரியது. உடைய நாமமே மகிமைப்படட்டும். முழு ஆத்மா, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இதோ இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல இணைந்திருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. தேவனே, நீரே அவர்களோடு கூட இடைப்படுகிறார்கள். அவர்களும் பயபக்தியோடு இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆராதனை ஏறெடுக்க கிருபை பாராட்டுகிறார். தெய்வமே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த ஆராதனையில கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுகிறார்கள். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபத்தில் இருக்கிற மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இந்த பாடலை நாம் பாடுவோம். Oh
சங்கீதம் 46 1 11 வசனங்கள் வரையிலும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 46. சங்கீதம் 46 1 துவங்கி 11 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கார்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்படுப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 11ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் தாமே இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. அந்த நல்ல தேவனுடைய இன்ப நாமத்துல உங்கள் யாவரையும் விசேஷமாக இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக இணைந்திருக்கிற அன்பின் தேவ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் நம்முடைய பிபி சபையின் காலை ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். அந்த நல்ல தேவனுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய தசம பாகங்களையும் நாம் வழங்குவோம். காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பாடலை நாம் பாடுவோம்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய எங்கள் சிருஷ்டிகரே, பரலோக தேவனே, இதோ உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபை நிறைந்த தேவன். ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையினாலே எங்களை நடத்தி வருகிற தேவனாக நீர் இருந்து உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கண்ணம் வைத்து எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை நடத்தி வருகிறவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த போராட்டமான உலகத்திலே, விசேஷமாக இந்த காலகட்டத்தில் இந்த COVID-19 இந்த தொற்று நோய் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, காலகட்டத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய வழிநடத்துதலும் உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரமும் எங்கள் மேல் இருந்து எங்களை நடத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்க, ஆபத்து காலத்திலே எங்கள் தேவனை நாங்கள் நோக்கி கூப்பிடும் பொழுது, கர்த்தாவே, பரலோகத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசையை எங்களுக்கு அனுப்புகிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி
இது ஆண்டவரே, இந்த வேலையிலே எங்களுடைய ஜெபம் கேட்க நாங்கள் வேண்டுதல் செய்வோம். கர்த்தாவே, நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிறார். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் தொடர்ந்து அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உளுத்திராம், கூலாய், புகேனில்லா, டொம்மாஸ் திருச்சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் அவர்களை தாங்கி, ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே அவர்கள் சார்ந்து நிற்க தேவன் தாமே அவர்களுக்கு தொடர்ந்து இரக்கம் பாராட்டி அவர்களை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் உட்கொள்கிறதான மருந்தின் வழியாக கர்த்தாவே அவர்களுடைய சரீரத்தை பலப்படுத்தி தேவனே தொடர்ந்து ஜீவனம் பண்ணும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, வேலையிடத்தில் பலவிதமான அழுத்தங்களை சந்திக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு இறங்கி முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணவும், ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலைகளை தொடர்ந்து உற்சாகத்தோடு, பயபக்தியோடு, உத்தமத்தோடு அவைகள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே, வேலையிடத்தில் அவர்களை சுற்றி இருக்கிற அந்நிய சகோதர சகோதரிகளிடத்தில் கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ண வேண்டுதல் செய்வோம். போக்கினும் வரத்திலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை மட்டும் காத்து வருகிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, விசேஷமாக இந்த வேலையின் வழியாக அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், குடும்பத்தை நடத்துவதற்கான போதுமான சம்பாத்தியத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கிறீர். அப்படியாக அவர்களுடைய வேலைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வருத்திக்க பண்ண நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஞானத்தை அருள வேண்டுதல் செய்கிறோம். விசேஷமாக SPM பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். எங்களுக்கும் ஆண்டவரே, நீ தொடர்ந்து இறங்கி மகளுக்கு சுகம் தந்து தேர்தலை சிறப்பாக எழுத மகளுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, மற்ற பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் நோக்கி பார்த்து, ஆண்டவரே, படிப்பதற்கான ஞானத்தை கர்த்தர் தருகிறார்கள். ஆண்டவரே, சரீரத்தில் பலத்தை தருகிறார்கள். சோர்வுகளை அகற்றி கர்த்தருக்கென்று அவர்கள் படிக்க தேவனே நீ கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த COVID-19 உடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றி வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய பிள்ளைகள் காக்கப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த COVID-19 இந்த நோய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு கர்த்தாவே நீரே சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து அமைதி நிலக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார மேன்மை அடைய, செழிப்படைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசியல் சீர்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, நீரே கிருபையாய் இருக்கிற மலேசியா தேசத்தை தொடும்படியாக, இந்த மலேசியா தேசத்திலே சுகம் பெறும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, நீரே கிருபை பாராட்டி எங்கள் நாட்டு தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து தேவனே தொடர்ந்து தேசத்தை செழிப்பாக நடத்த கர்த்தருடைய கிருபையை ஞானமே அவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிங்கப்பூர் பெத்லேம் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி வருகிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போதகர் மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக நன்றி செலுத்துகிறோம். போதகர் டேவிட் ரவிக்காக நன்றி, அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தர் இடைப்பட்டு திருச்சபையை தொடர்ந்து சபையான பாதையை நடத்த கர்த்தாவே நீ கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில குடும்பத்தை விட்டு சிங்கையில வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே, நீரே அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய மனநிலையை அறிந்த தேவன், நீரே அவர்களுக்கு சகல ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுத்து, ஆண்டவரே, குடும்பத்தை பிரிந்திருக்கிற இந்த நாட்களிலே எல்லா ஆறுதலையும் கர்த்தர் தந்து அவர்களை தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, சிங்கையில் இருக்கும் பொழுது இருக்கிற நாட்களிலே கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
நீதியையும் அவர்கள் தேடவும் தேவனே நீ கிருபை பாராட்டும். அவர்கள் விட்டு சென்றிருக்கிறதான குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறாங்க. ஆண்டவரே, தொடர்ந்து பக்தியிலே இந்த பிள்ளைகள் வளரும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, குடும்பத்திலே பலவிதமான சிரமங்களை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வருமான குறைவு, பொருளாதார நெருக்கடி, இவைகளை எதிர்நோக்குகிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி விடுதலை தருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலகட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்தை பெற்று தேவனே தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தையே அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, நீரே இறங்கி எல்லா இடுக்கண்களில் இருந்தும் உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி நீரே அவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உளுத்திராம் சபையை சேர்ந்த திரேசாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடாய் சபையை சேர்ந்த அரினாமதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்மா சபையை சேர்ந்த சகோதரி மிரியாமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் தொடர்ந்து இருப்பதாக. கர்த்தரை தேடவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் எல்லா காலங்களிலே கர்த்தருக்கு உண்மையாய் பின்பற்றி நடக்க தேவன் தாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தையே இந்த பிள்ளைகள் செய்து முடிக்க, ஆண்டவரே அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் இந்த பிள்ளைகள் வளர தேவனே நீ இரக்கம் பாராட்ட வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உளுத்திராம் சபை கட்டிட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். உம்முடைய சித்தம் பிரகாரமாகவே கர்த்தாவே காரியங்களை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த அரசாங்கத்திலிருந்து இந்த அப்ரூவல் கிடைக்கத்தக்கதாக தேவனே நீ கிரியை செய்ய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய பிள்ளைகள் மேலே உடைய அனுக்கிரகம் இருப்பதாக. பலவிதமான தேவைகள், பலவிதமான வருத்தங்கள், ஆண்டவரே யாரிடத்திலே எங்களுடைய வேதனையை சொல்லுவோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பரிசுத்தாவியானவரே, நீரே அவர்களுக்கு சமாதானத்தையும் நல்ல ஆலோசனையும் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். பாவத்திலே நாங்கள் விடாதபடிக்க தேவனே இந்த காலகட்டத்திலே தவறான முடிவுகளை நாங்கள் எடுத்து பலவிதமான இச்சைகளுக்கு நாங்கள் சிக்குண்டு போகாதபடிக்க தேவனே உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். அப்படியாக உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்க தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு தேவனே நாங்கள் மனம் திரும்பி வாழ, உம்முடைய சித்த பிரகாரமாக நாங்கள் வாழ இதோ பரிசுத்தாவியானவர் மூலம் கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிறார். தேவனே, எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட இடைப்படும். மீண்டுமாக எங்களுடைய குற்றம் குறைகளை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசும். இயேசு இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 15 வசனம் வரை வாசிக்க கேட்போம். 1 Chronicles chapter 19 verses 10 to 15. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 10 15 வரை. யுத்த ராணுவங்களில் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாவிற்கு ஒப்புவித்து அவனை நோக்கி, என்னை பார்க்கிலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலம் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு, நான் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். பின்பு யோவாப்பும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள்
அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியோர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாவுக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்துக்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த கோவிட்-19 இதை குறித்து நாம் பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கு கோவிட்-19 நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக ஆகிவிட்டது. இந்த கோவிட்-19 அது ஒரு தொற்று நோய். அந்த தொற்று நோய் நிமித்தமாக இன்றைக்கு நாம் பல ரீதியில நெருக்கப்படுகிறோம். பல ரீதியில அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கு அநேகர் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். உறவுகள் பிரிந்து போகிற ஒரு காலகட்டம், கணவன் மனைவிக்குள்ளாக பிரச்சனைகள் உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோர்கள் உள்ளாக உறவுகள் பாதிப்படைகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த உறவுகளை கட்ட வேண்டிய ஒரு நெருக்கத்தில இன்றைக்கு பல குடும்பங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு இந்த பொருளாதார பாரம் அல்லது சுமை இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் இது ஏற்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கணவன் மனைவி நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிப்படைகிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய சபைகளில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அநேகர் சிங்கையில அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம குடும்பத்தை விட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னால் இன்றைக்கு இந்த நோய் பலரை இது பாதித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு 2 நாள் முன்னுக்கு இப்போல ஒரு போதகரும் அவருடைய மனைவிக்கும் இந்த கோவிட்-19 கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய அளவுல அந்த குடும்பத்தை மாற்றமல்ல அந்த சபையாரையும் அது பாதித்திருக்கும். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திற்குள்ளாக அவர்கள் போய்கொண்டிருப்பார்கள் என்று நாம் பார்க்கலாம். அதே சமயத்துல மற்ற வியாதிகள்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வருமான குறைவினால இன்றைக்கு வியாதிகள் அது ஆதரிக்கப்படாம இருக்கிறத அல்லது கவனிக்கப்படாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது அதுவும் ஒரு விதமான நெருக்கடிக்குள்ளாக போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சரீர தேவைகளை சந்திக்க வேண்டிய அந்த கட்டாயத்துல இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் அது ஒரு ஓரமாக தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படி இன்றைக்கு உலகத்தாரும் சரி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அதிகமாக நெருக்கப்படுகிறார்கள். ஏன் அப்படியாக அவர்கள் நெருக்கப்படும் பொழுது ஏதாவது செய்யணும். இப்ப பொருளாதார தேவைகள் இருக்குது. அந்த பொருளாதார தேவையை சந்திக்கணும்னா ஏதாவது செய்யணும். சீக்கு வந்துருச்சு, அந்த சீக்கை சரிப்படுத்தணும்னா அல்லது குணமாக்கணும்னா ஏதாவது செய்யணும். இப்படி இந்த நெருக்கடியை சமாளிக்க இன்றைக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்துக்குள்ள இன்றைக்கு நாம இருக்கிறோம். நெருக்கடி வரும் பொழுது ஏதாவது நம்ம செய்யணும். நம்ம முயற்சினால என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கு அதிகமாய் சிந்தித்து கொண்டு இன்றைக்கு அதிகமாக நம்ம திட்டங்களை தீட்டிக் கொண்டு இருக்கிறோம் என்று நாம் அது பரவலாக சொன்னால் அது மிக ஆகாது. ஏனென்றால் இன்னைக்கு அதை தான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பொருளாதாரம் எப்படி நம்ம சமாளிப்பது, குடும்ப உறவுகளை எப்படி கட்டுவது, இன்றைக்கு இந்த உணர்ச்சி பூர்வமான காரியங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம சந்திப்பது அப்படின்ற இந்த நெருக்கமான காரியத்திற்கு நம்மை நெருக்குகிற இந்த காரியத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்
அப்படின்றத நம்ம வந்து சிந்தித்து கொண்டிருக்கிற வேலையில பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நாம் முயற்சி எடுக்க வேண்டியது, நாம் ஏதாகிலும் செய்ய வேண்டியது அவசியம், உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் செய்யும்படியாக நாம் வழிவிட வேண்டும். We must let God do, or we must let the Lord do. கர்த்தர் செய்யும்படி விடுங்கள். அதுதான் இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பு. Let the Lord do. கர்த்தர் செய்யும்படி விடுங்கள் என்றத நாம் வந்து பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம வந்து இந்த காலை வேளையில நம்ம வந்து பல காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் அப்படி செய்யணும், நான் அப்படி செய்யணும், இதை எப்படி நான் வந்து சமாளிக்கணும், நான் அப்படி சமாளிக்கணும், அதை நான் இப்படி செஞ்சாதான் இப்படி சரியா வரும் அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில அன்பின் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் செய்யும்படியாக விடுங்கள். Let the Lord do. கர்த்தர் செய்யும்படி விடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்யும்படி விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதை எப்படியாக நாம் செய்ய வேண்டும்? இந்த 3 காரியங்களில் இந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவது, கர்த்தரின் வழியில் செயல்படுங்கள். Work the Lord's way. கர்த்தருடைய வழியில் செயல்படுங்கள். இரண்டாவதாக, let the Lord do. கர்த்தர் செய்யும்படி வழி விடுங்கள். நீங்க செய்யாதீங்க, கர்த்தர் செய்யும்படி வழி விடுங்கள். மூன்றாவதாக, கர்த்தரின் வெற்றியை காண்பு. இந்த 3 காரியங்களை நம்ம வந்து இந்த காலை வேளையிலே பார்ப்போம். இந்த 19ஆம் அதிகாரத்திலே 1 நாளாகவும் 19ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்றால், நமக்கு நல்லா தெரியும். அதாவது தாவீது ராஜா அவருடைய ஆளுகையிலே அவருக்கு நிறைய எதிராளிகள் வந்து இருந்தார்கள். எதிராளிகள் இருக்கிறனால அவர் அதிகமான மற்ற ராஜாக்களை பார்க்கிலும் தாவீது ராஜா அதிகமான போரை அவர் வந்து தொடுத்தார் என்று நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பாக பெலிஸ்தர், அப்புறம் மோவாபியர், அம்மோன், அமலேக்கியர், ஏதோமியர், ஆராம், இப்படி இந்த அந்நிய ஜாதியாரோடு கூட அவர்கள் வந்து போர் வந்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். சரி, அப்படியாக இந்த அமலேக்கியருக்கு முடிந்து அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம் இங்க இந்த அம்மோன் புத்திரரோடு கூட தாவீதுக்கு போர் வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். தாவீது அவர் வந்து இந்த அம்மோன் புத்திரர்களுடைய ராஜாவுக்கு வந்து கருணை காட்டும்படியாக அவர் வந்து ஆட்களை வந்து அனுப்புறாரு. ஆனா இந்த அம்மோன் புத்திரர்கள் வந்து தவறாக புரிந்து கொண்டு இந்த தாவீது ராஜா எங்களை நம்மளை வந்து வேவு பார்க்க வராரு, நம்ம தேசத்தை வேவு பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக போர் எடுக்கிறாங்க, போர் செய்ய போறாங்க. அப்படியாக போர் செய்ய அவங்க வந்து போகும் பொழுது என்ன பார்க்கிறோம்னா, இந்த 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான ராணுவர்களை அவங்க வந்து கூலிக்கு வந்து எடுத்து ஹையர் பண்ணி அவங்க வந்து தாவீது அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக போர் செய்ய போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது வந்து தாவீது வந்து கேட்கிறார். அப்ப தாவீது வந்து கேள்விப்படும் பொழுது என்ன செய்யறாரு? 8ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், யோவாபையும் பலசாலிகளின் ராணுவம் முழுவதையும் அனுப்பினார். அப்ப யோவாப் வந்து யாருன்னா இந்த இஸ்ரவேல் அல்லது தாவீது ராஜாவுடைய படைத்தலைவன் யோவாப். அப்ப யோவாப்ப வந்து படைத்தலைவன் அவன் வந்து என்ன செய்யறாரு? அவனையும் யோவாப்பையும் அவனுடைய படை வீரர்கள் வந்து ராணுவத்திற்கு அல்லது போருக்கு வந்து அனுப்புகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக நீங்க போய் போர் செய்யுங்க அப்படின்னு தாவீது அனுப்பும் பொழுது என்ன நடக்குது? யோவாப் என்ன செய்கிறார்? அந்த முதல் பாயிண்ட் நம்ம வந்து பார்த்தோம்னால், கர்த்தரின் வழியில் செயல்படுங்கள். work the Lord's way. இப்ப யோவாப் என்ன செய்றாரு பாருங்க. அந்த 10ஆம் வசனத்திலே யுத்த ராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து
அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து என்று பார்க்கிறோம். 13ஆம் வசனத்தை கூட நம்ம பார்க்கணும். வசனம் 12ல, என்னை பார்க்கிலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலம் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை நம்ம வாசிக்கும் பொழுது இதுல என்ன பெரிய காரியம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பிரியமானவர்களே, யோவா இங்க என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, தாவீது ராஜாவினுடைய அந்த கட்டளையை பெற்ற பிறகு நம்ம பார்க்கிறோம். அந்த 10ஆம் வசனத்துல அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து என்று பார்க்கிறோம். ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி அப்படின்ற வார்த்தை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னால், he chose out of all the choice of Israel and put them in array against the Syrians. ரெண்டு வார்த்தை, அதாவது he chose out and put them, அவர்களை தெரிந்து கொண்டு எதிராக நிறுத்தி அப்படின்ற பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த போர் வருகிறது அப்படின்னு, நம்ம போர் செய்யணும் அப்படின்னு யோவா அதை அந்த கட்டளை பெறும் பொழுது அந்த 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்கணும். யுத்த ராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவா கண்ட நெருக்கம், அந்த நெருக்கம் யோவாவுக்கு வரும் பொழுது என்ன செய்யறார் அப்படின்னா, தனக்கு பிரியமான சோல்ஜர்ஸ் அவர் தெரிவு செய்யல. இந்த பலமா இருக்கிற சோல்ஜர்ஸ் அவர் தெரிவு செய்யல. மாறாக பார்க்கிறோம், அனைவரிலும் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப தேவன் யுத்தம் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ராணுவத்துக்கு அல்லது போருக்கு அனுப்புவதற்கு சில டிஸ்கிரிப்ஷனை வச்சிருக்கிறார், சில விதிமுறைகளை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் போருக்கு போக முடியாது. அப்ப எல்லாருக்கும் போருக்கு போக முடியாதுன்னா, தேவன் தமக்காக யுத்தம் பண்ண அவர் சிலரை மாத்திரம்தான் தெரிவு செய்திருக்கிறார். அப்ப அந்த பிரகாரம் தான் தம்முடைய பிள்ளைகள், அது தாவீது ராஜாவா இருக்கட்டும், அதுக்கு முன்னதாக சவுலாக இருக்கட்டும், அப்புறம் வருகின்ற ராஜாக்கள் நம்ம பார்க்க அவங்க அப்படி செய்யல. ஆனாலும் இதுதான் அந்த விதிமுறை, இதுதான் அந்த வழிமுறை என்று நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த தேவ பிள்ளைகள் கடைபிடிக்கணும். சரி, என்ன விதிமுறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரண்டு காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நம்பர்ஸ் 1:3. என்னாகமம் 1:3 நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 1:3, நம்பர்ஸ் சாப்டர் 1:3. இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது முதல் அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, இஸ்ரவேலிலே 20 வயது உள்ளவர்கள் முதல். அப்ப ஏறத்தாழ என்ன சொல்லப்படுகிறது, 20லிருந்து 50 இல்லைன்னா 20லிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த முதல் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள், அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் போக முடியாது. அதுல புதுசா கல்யாணம் பண்ணவங்க போக முடியாது. குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு, அல்லது நோய்வாய்ப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க போக கூடாது. இப்படி நிறைய இந்த லேவியரான புத்தகத்துல இந்த ராணுவத்துக்கென்று அல்லது போருக்காக ஆயத்தப்பட வேண்டிய இந்த ராணுவ வீரர்கள் எப்படியாக இருக்கணும், அது என்ன விதிமுறைகள் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்போ அதுல குறிப்பா ஒன்றாவது என்ன பார்க்கணும்னா 20 வயதுக்கு மேற்பட்டவர். இரண்டாவது
இரண்டாவது நம்ம வந்து பார்க்கிறோம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா உபாகமம் 23ஆம் அதிகாரம், டியூட்ரானமி 23, உபாகமம் 23ஆம் அதிகாரம். உபாகமம் 23:14. சரி, அதை வாசிப்போம். உபாகமம் 23:14 வாசிக்கிறீங்களா யாராவது? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவது அப்படின்னு சொல்ல. அதாவது இந்த தேவ ஜனம் மாத்திரமல்ல, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட போருக்கு போக வேண்டிய இந்த யுத்த வீரர்கள், அவர்கள் தங்களை எப்பொழுதுமே சுத்தமாய் வைத்துக்கொள்ள. அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அசூசியான ஒன்றும் உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது அப்படின்னு சொல்ற. பாளையம் என்று சொல்றது கேம்ப், சரிங்களா? அப்ப என்ன பார்க்கணும்னா, ஆண்டவர் இந்த ராணுவ வீரர்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப யோவா வந்து என்ன செய்யறார் பாருங்க, அவர் தேவனுடைய வழியை தெரிந்து கொள்கிறார். தேவன் என்ன செய்ய சொல்லுகிறார் அப்படின்றத அவர் வந்து செய்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை இந்த யோவா வந்து தன்னுடைய படைகளில் அல்லது அந்த ராணுவத்துல அவர் வந்து எடுக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அவருக்கு பிடித்தது இல்ல, அவருடைய முயற்சியில அவர் வந்து செய்யல. தேவனுடைய வழி என்ன, தேவன் கொடுத்த கட்டளை என்ன, அதன்படி அவர் செய்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த யுத்தம் அப்படி நம்ம வந்து சொல்லும் பொழுது இது தேவனுடைய யுத்தம். தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த யுத்தத்தை அவர்கள் அமலேக்கிற்கு விரோதமாக இல்ல பெலிஸ்தியருக்கு விரோதமாக அல்லது அம்மோன் அல்லது ஏதோமியருக்கு விரோதமாக அவங்க வந்து போர் செய்யலாம். ஒன்று கவனிக்கணும், இந்த யுத்தத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய யுத்தத்தில் தேவன் இருக்கிறார். தேவன் யுத்தம் செய்கிறார். பரிசுத்தம் உள்ள தேவன் யுத்தம் செய்கிறார். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவன் யுத்தம் செய்கிறார் என்றால் இந்த யுத்தம் எப்படிப்பட்டது? அதெல்லாம் ஆங்கிலத்தில் ஹோலி வார், பரிசுத்த யுத்தம். அப்ப இந்த பரிசுத்த யுத்தத்தில் ஆட்களை அனுப்ப இந்த யோவாப் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் தெரிவு செய்து இந்த போருக்கு ஆயத்தமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனுடைய வழியை நம்ம வந்து பார்க்கும்போது அவனுடைய பார்வைக்கு நான் செய்கிற இந்த காரியம் வந்து சரியா இருக்குது அப்படின்னு தோணலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் 16:25, Proverbs 16:25. நீதிமொழிகள் 16:25 இப்படியாக சொல்கிறது. வாசிங்கதை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள், அதன் முடிவோ மரண வழிகள் என்று பார்க்கிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அவனுடைய வழியெல்லாம் it seems good to him. அவன் எடுக்கிற முயற்சி, அவன் எடுக்கிற பிரயாசம், அவன் எடுக்கிற முயற்சி, அவன் போடுகிற திட்டம் வந்து அநேக வேளையில மனுஷன் வந்து என்ன நினைக்கிறேன்னா அது சரியாதான் இருக்கும், அது சரியாதான் முடியும் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான். ஆனா வசனம் என்ன சொல்கிறது? அது முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்கிறது. அது நம்பிக்கை குறித்தான காரியங்களாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கை குறித்தான காரியங்களாக இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? இன்னைக்கு நம்ம வந்து நெருக்கப்படுகிறோம். ஆரம்பத்திலே வந்து சொன்ன எப்படிலாம் நம்ம வந்து நெருக்கப்படுகிறோம் அப்படின்னு. அப்ப இந்த நெருக்கப்படுகிற வேளையில இன்றைக்கு நாம் எந்த வழியை தெரிந்து கொள்ள நாம் வந்து முயற்சிக்கிறோம்? தேவனுடைய வழியா அல்லது நம்முடைய வழியா? இன்னொரு உதாரணத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த
தானியேல் என்ற மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்க்கணும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது நல்ல ஒரு உதாரணம். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு ஏற்ற அல்லது உகந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. இந்த தானியேலை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அவன் நெருக்கப்படும் பொழுது அவன் தெரிந்து கொண்ட வழி எது? எப்படி யோவா வந்து செயல்பட்டானோ அதே போல இங்கே தானியேலை நம்ம வந்து பார்க்கணும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வாசிக்கிற வசனத்தை தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த லாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, இங்கே தானியேலுக்கு வந்து சாய்ஸ் வந்து ஒன்று, இந்த அரண்மனையில உட்கார்ந்து இந்த ராஜரீக உணவை அவன் வந்து சாப்பிடலாம். அதை வந்து அவன் வந்து விட்டுட்டான்னா அடுத்தது வந்து வெறும் இந்த வெஜிடேரியன் ஃபுட் அதுதான் அவன் வந்து சாப்பிடும். ஆனா என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, தானியேல் எந்த வழியை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை முக்கியம்னா, தன்னை தீட்டுப்படுத்தலாகாதது என்று, தன்னை தீட்டு அதாவது தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாத வழியை இந்த தானியேல் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தானியேல் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் அவன் வந்து தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய வழி எது, கர்த்தருக்கு பிரியமானது எது, நான் எடுக்கிற இந்த முயற்சியில, நான் எடுக்கிற இந்த முடிவுல என்னை நான் கரைப்படுத்துகிறேனா, கர்த்தருடைய நாமத்தை நான் கரைப்படுத்துகிறேனா அப்படின்னு சிந்தித்து இங்கே யோவா மாத்திரமல்ல தானியேலும் செயல்படுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா என்ன பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வந்து சொல்லலாம், இது என் வாழ்க்கை, இது என்னுடைய வேலை, இது என்னுடைய குடும்பம், நான் எப்படி வேணாலும் நான் வந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பிரியமானவன் வந்துடாதீங்க. கிறிஸ்து இயேசுவின் மீட்பினால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவை ஓரமாக தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் பங்கு இல்லை அப்படின்னு நம்ம வந்து வாழ முடியாது. கர்த்தராகிய இயேசு அவர் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, நான் என்னுடைய சித்தத்தை அல்ல பிதாவின் சித்தத்தை நான் வந்து செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன, தன்னுடைய சித்தம் அல்ல, தன்னுடைய விருப்பம் அல்ல, அவர் பிதாவின் சித்தம், கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் கொடுத்த கர்த்தர் எனக்கு என்ன வேலை கொடுத்தாரு, கர்த்தர் என்னை என்ன செய்ய சொல்றாரு, அததான் இயேசு வந்து செய்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய செயல்பாட்டில அந்த கிரியைகளில கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்கும்படிக்கு இந்த யோவாவும் சரி, இந்த தானியேலும் சரி, குறிப்பாக நம்ம வந்து பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? இதை நம்ம வந்து நெருக்கப்படுகிறோம், உண்மைதான். ஏதாவது செய்யணும், ஏதாவது முடிவு எடுக்கணும், ஏதாவது காரியத்தை நம்ம வந்து செய்யணும், உண்மைதான். ஆனாலும் அப்படி நமக்கு நெருக்கம் வரும் பொழுது யோபா கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டார். நெருக்கப்படும் பொழுது தானியேல் தன்னை கரைப்படுத்தாதபடிக்கு அவன் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் நெருக்கப்படும் போது நாம் நம்மை கரைப்படுத்தும்படியான முடிவை நாம் வந்து எடுக்க வேண்டும். அல்லது இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் என்ன செய்ய நமக்கு சொல்லுகிறார் அப்படின்றத அந்த வழியை நம்ம வந்து தெரிவு செய்கிறோமா என்பதை நம்ம வந்து கேட்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு தேவன் நம்முடைய பிள்ளைகள் நெருக்கப்படும் பொழுது கர்த்தருடைய வழி என்ன, கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு, அதுதான் அவங்க வந்து செய்யணும் என்பதை தேவன் விரும்புகிறார். சரி, இரண்டாவது நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த 19ஆம் அதிகாரத்துல வசனம் 12ல நம்ம 13ல நம்ம வந்து பார்க்கிறோம். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம்.
கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். நாம் கர்த்தரின் வழியில நம்ம செயல்படும் பொழுது கர்த்தர் செய்யும்படியாக நாம் விடுவோம். ஏன்னா இது கர்த்தருடைய, பாருங்க, இது கர்த்தருடைய யுத்தம். யோவாம் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டார். அப்ப கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டதுனால அவர் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. மீண்டுமாக நான் வாசிக்கிறேன் வசனம் 13. தைரியமாயிரு. இது ஒரு வீரன், ஒரு வாரியர் சொல்லக்கூடிய ஒரு காரியம். தைரியமாயிரு, தன்னுடைய படைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் பிறர் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இல்ல யோவா பாருங்க, நீங்க தைரியமா இருங்க, நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கிறேன், நான் படை தலைவன், நான் இருக்கிறேன், நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு யோவா சொல்லுது. இல்ல நீங்க அநேக வேளையில நம்ம கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இல்ல கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீ பயப்படுற, இல்ல நான் இருக்கிறேன், நம்ம பெரிய ஹீரோ நம்ம, சரியா? பெற்றோர்கள் பிள்ளைகள், சரிங்களா? நீங்க கவலைப்படுறீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். இல்ல சரியில்லை, சரியில்லை. இங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அப்ப யோவாவை பொறுத்தவரை என்னன்னா, தன்னுடைய படை வீரர்களுக்கு அந்த நம்பிக்கையான வார்த்தையை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த தம்முடைய தேவன் யுத்தத்திற்கு தேவனாய் இருக்கிற இந்த தேவன் மேல தன்னுடைய நம்பிக்கையையும் அவர் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், யோவா விசுவாசித்த தேவன் யார்? மோசே அந்த தேவனுக்கு யெகோவா நிசி என்று பேர் வைக்கிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எக்ஸோடஸ் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, யெகோவா நிசி என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது God is my banner, Jehovah is my banner, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். அப்புறம் இன்னொரு வசனம் யாத்ராகமம் 14:14, Exodus 14:14. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம பாருங்க. அப்ப இந்த வசனங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்று நாம பார்க்கணும். இப்ப யோவா நிச்சயமாக அதுல சந்தேகமே இல்லை, தன்னுடைய தன்னை மேல அவர் நம்பிக்கை வைக்கல, தன்னுடைய படைபலத்தின் மேல அவர் நம்பிக்கை வைக்கல. ஆனாலும் பாருங்க, தன்னுடைய தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை உள்ளவராக அவர் இருக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அப்படின்னா இந்த நம்பிக்கை, நம்ம கடவுளை நம்ம நம்பி இருக்கிறோம், யெகோவா நிசியை நம்ம நம்பி இருக்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஏன் வெற்றியை கொடுப்பார்னா, கர்த்தருடைய வழியை நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்ய இங்க வந்திருக்கிறோம். என்னுடைய முடிவுல, என்னுடைய நடத்தையில, என்னுடைய யோசனையில கர்த்தருடைய வழி இருக்கிறது. கர்த்தருடைய வழி இருக்கிற இடத்துல கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். பிரியமானவர்களே, அதுதான் இந்த யோவாவுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல நம்ம பார்க்கிறோம். மனிதனுக்கு பலம் குறைவு, மனிதனுடைய பலம், ஆற்றல், அவனுடைய ஞானம் குறைவானது. ஆகினால அவன் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவனுடைய எதிராளிகள் எப்படியாக இருப்பாங்க, அவங்களுடைய படைபலம் எவ்வளவு பெருசு, அவங்களுடைய பலம் எவ்வளவு பெருசு, எவ்வளவு பலமானது என்பதை இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் மேல் தங்களுடைய நம்பிக்கையை அவங்க வைக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க? கர்த்தாவே நீர் செய்யும். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை, அது எப்படி அதனுடைய முடிவு வரப்போகிறது, அதனுடைய விளைவுகள் எப்படியாக இருக்க போகிறது என்பது யோவாவுக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கையோடு என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு எது நல்லது என்பதை கர்த்தருக்கு தெரியும். அதனால நான் தலையிடாம கர்த்தர் செய்யும்படியாக நான் வழி விடணும். அதான் இரண்டாவது பாயிண்ட். கர்த்தர் செய்யும்படி வழி விடு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாரு. கர்த்தர் செய்யும்படியாக வழி விடுங்க. பிரியமானவர்களே, இதை உணர்ந்து கொள்வதற்கு இன்னொரு உதாரணம் தானியேலுடைய அவங்களுடைய அந்த தானியேல் புத்தகத்துல இன்னொரு ஒரு உதாரணத்தை பார்த்து நம்ம மூன்றாவது பாயிண்ட் போவோம். தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 17, 18 வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதுதான் அந்த நம்பிக்கை. பாத்தீங்களா? தாவீதுடைய நண்பர்களுக்கு சாத்ராக், மேஷாக், எபேத்நேகோவுக்கு அவங்க இருக்கிற நம்பிக்கை என்னன்னா, இங்க யோவாபுக்கு கர்த்தர் நலமானதை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை. இங்கே இந்த 3 நண்பர்களுடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். This is the best for us. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு அவரோட நம்பிக்கையோடு சொல்றார். ஏன்னா அவங்க தேவனை குறித்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தேவன் அவர் விடுவிக்கிறவர், அவர் நம்மை தப்புவிப்பார் அப்படின்னு அதுல சந்தேகமே இல்லை. சரிங்களா? ஆனாலும் அடுத்தது எப்படி வருது பாருங்க. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவது என்றார்கள். சரி, நீங்க என்ன பார்க்கணும்னா, எங்களை விடுவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆனாலும் அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உன்னை சேவிக்கவும் மாட்டோம், நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்கவும் மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க நம்பிக்கை பாருங்க என்னன்னா, கர்த்தர் எங்களை விடுவிப்பார். அப்படி விடுவிக்காம போனான்னா நாங்க அந்த மரணம் முற்று நாங்க தேவனோடு கூட இருக்க போகிறோம். அவ்வளவுதான். அதுதான் நம்பிக்கை, அதுதான் விசுவாசம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தங்களுடைய வழியை அல்ல, தேவனுடைய வழியை அவங்க தெரிவு செய்து அவங்க கர்த்தர் செய்யட்டும், கர்த்தர் எது நல்லது. இப்ப அவங்க அந்த சூழல்ல இருக்கும்போது என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒன்று விடுதலை. உண்மைதான், விடுதலை ஆகணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க, உண்மைதான். ஆனாலும் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, இதுதான் கர்த்தருக்கு நலமானது. நான் உயிரோடு இருக்கணும்னா இங்க விடுவிப்பாரு, அது கர்த்தருக்கு நலமானது. அல்லது நாங்க எங்களை விடுவிக்காம போனா நாங்க இறந்து போவதும் அது கர்த்தருக்கு நலமானது. ரெண்டுமே கர்த்தருக்கு நலமானது என்று இந்த 3 நண்பர்களும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்யும்படியாக விடுங்க அப்படின்றத இங்க நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் நமக்கு வரும் பொழுது அநேக வேளையில நம்ம யோசித்து இதுதான் சரி அப்படின்னு நம்ம அநேக வேளையில நம்ம செயல்படுவோம். பிரியமானவர்களே, நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம் விட்டது. உண்மைதான். உண்மையிலேயே நாம எடுக்கிற வழி, நாம சிந்திக்கிற வழி, நம்ம செயல்படுகிற வழி, அந்த வழியில கர்த்தர் செய்ய விடுகிறோமா அல்லது நம்ம செய்யறோமா? கர்த்தர் என்ன விரும்புறாரு? நம்முடைய வழியை கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புவிக்கணும். அப்ப கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 37:5, Psalm 37
5. அது வாசிங்கதே. சங்கீதம் 37. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்புறம் அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3 காரியங்களை வந்து பாருங்க. 1, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. commit your ways to the Lord. உனக்கு நிறைய யோசனைகள் இருக்கலாம், நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இந்த நெருக்கம் வந்துருச்சு, இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு நான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கலாம், திட்டங்கள் இருக்கலாம். என்ன செய்யணும்னா நீங்க இது எல்லாம் நீ என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கணும், கர்த்தரிடத்துல சொல்லணும். கர்த்தருடைய உன் ஜெபத்துல கர்த்தரிடத்துல இதெல்லாம் அந்த காரியத்துல விவரமா நீ வந்து சொல்லணும். அதை சொல்லிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தா என்ன, இங்க யோபா சொன்னது போல கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. Let the Lord do that which is good in his sight. அவருடைய பார்வையில எது நலமோ அது அவர் வந்து செய்யட்டும் அப்படின்னு அதுதான் அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. அப்புறம் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் எதை தனக்கு நலமானது என்று அவர் வந்து அவர் யோசிக்கிறாரோ அதை அவர் வந்து செய்து முடிப்பார் என்று பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்யறோம். ஆனா கடைசியில பார்க்கிறோம் பல விதமான பிரச்சனைகளை நம்ம வந்து மாட்டி கொள்கிறோம். காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்ய விடாம நம்ம வந்து செய்ய விரும்புறோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது என் வாழ்க்கை, எனக்கு தான் தெரியும், நல்லா என் குடும்ப சூழல் எனக்கு தெரியும், என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு என்பது தெரியும், என் வருமானம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து தெரியும். அப்படின்றத நம்ம வந்து ஹீரோவா நம்ம வந்து சில நேரத்துல செயல்பட விரும்புறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஹீரோ இல்லை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் நமக்கு ஹீரோ. தேவன் தான் நமக்கு வந்து ஆலோசனை, தேவன் தான் நமக்கு காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிறார். அதனால இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்துல கர்த்தர் செய்யும்படியாக விடுங்க. அதோடைய பதில் எப்படி வேணாலும் நமக்கு வந்து இருக்கலாம், கர்த்தர் செய்ய நம்ம வந்து வழி விடணும். இறுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த தாவீதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைத்தது, அப்படியாக தேவன் செய்யப்படும் போது என்ன நடந்தது? வசனம் 14, பின்பு யோவாவும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாய்க்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள். யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பார்த்தீங்களா, முறிந்தோடினார்கள், ஃபிளட் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கிறோம். முறிந்தோடினார்கள் அப்படின்ற வார்த்தை. யோவாப் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டான். கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டதுனால கர்த்தர் செய்யும்படியாக அவன் வழி விட்டான். கர்த்தர் செய்யும்படியாக வழிவிடும் பொழுது என்ன ஆகுது? யோவாப் வெற்றியை கண்டான். சுருக்கமா நம்ம வந்து சொல்லணும்னா அதுதான், நீ கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய வழியை நீ வந்து தெரிவு செய்யும் பொழுது நீ என்ன செய்யற? கர்த்தர் செய்யும்படியாக நீ விடுகிற. கர்த்தர் செய்யும்படி நீ விடும் பொழுது, கர்த்தருக்கு வழி விடும் பொழுது கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்கிறார். இப்ப இந்த யோவாப் பாருங்க, யுத்தத்துக்கு போகும் பொழுது அவனோடு இந்த ஜனங்கள் யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார். சரிங்களா? யுத்தம் பண்ணல, ஆனா ராணுவத்தை பார்த்தோன்னே பயந்தோடினார், முறிந்தோடினார்கள். அந்த முறிந்தோடினார்கள் பிளான் என்ற வார்த்தை நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, பயந்து தங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் ஓடினார். இந்த சீரியர்களும் இந்த அம்மோனியர்களும் சரி, பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த சீரியர்கள், இவர்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஹையர் சோல்ஜர்ஸ். அவங்க வந்து கூலிக்காக
கொண்டு வரப்பட்ட ராணுவம். அவங்களும் பாருங்க, அவங்க பலமுள்ளவர்களாக அவங்க இருக்கலாம். ஆனா இந்த தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த படைத்தலைவர்களை, இந்த படை வீரர்கள் அவங்க பார்க்கும் போது அவங்க பயந்து ஓடுகிறார். ஏன் பயந்து ஓடணும், ஏன் முறிந்தோடினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த இஸ்ரவேல் நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26, Leviticus 26, Leviticus 26, 7 and 8. லேவியராகமம் 26 வசனம் 7, 8. வாசிங்க அதை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தாலே விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். இது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். நம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள் எதிராளிகளை உங்களை சந்திக்க வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். அது மாத்திரமல்ல, உங்களில் 5 பேர், அப்படின்னா நீங்க சிறுமியா இருக்கிறவங்க, நீங்க உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சரி, இது எப்போ நிறைவேறும்? இது எப்போ நடக்கும்? நீங்க துரத்துவீங்க, உங்களுடைய சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார்கள் என்று சொன்னாரே ஆண்டவர், இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதற்கான பதில் பாருங்க. அந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்க. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தார். ரொம்ப பிளேனா சொல்றாரு, நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தார். இப்ப யோவாப் என்ன செய்தாரு? இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் கர்த்தருடைய கட்டளை அப்படின்னு அந்த கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டதுனால அவர் என்ன செய்யறாரு? கர்த்தாவே நீ செய்யும் அப்படின்னு சொல்லி அடுத்தது கடைசியா பார்க்கிறோம், அவருக்கு வெற்றி கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் தேவன் மாறாதவர், தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். அவர்களை எப்படிப்பட்ட நெருக்கங்கள் அவர்களுக்கு வந்தாலும், அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் நடந்தாலும், பிரியமானவர்களே, கர்த்தர் அவர்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஏனென்றால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்திலிருந்து அவர் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். அவர் நீதியை செய்கிற தேவனாக இருக்கின்றார். God is a righteous God. And he always does the righteous things. அவர் எப்பொழுதுமே நீதியை செய்கிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்ம நினைக்கலாம், சரி இந்த போர்னால என்ன வருகிறது அப்படின்னு. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அல்லது நீதியுள்ள தேவன். நீதியுள்ள தேவன் தம்முடைய போரை அவர் நீதியோடு நடத்துகிறார். அதனாலதான் அவர் கட்டளை கொடுக்கிறாரு, ஒரு போர்னா நீ இப்படிதான் செய்யணும், இந்த போர்ல இதுதான் விதிமுறை, அது பரிசுத்தமானது. பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தத்தோடு போரை நடத்துகிறார். அப்போ பரிசுத்தத்தோடு கூட அவர் போரை நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது அந்த போர்ல தேவன் வெற்றியை கொடுக்கிறார் என்றால்
தேவன் அந்த வெற்றியிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? பிரியமானவர்களே, தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, தம்முடைய நீதி வெளிப்படும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வந்து கவனிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடியதான இந்த முடிவுல கர்த்தருடைய நீதி, God's righteousness வெளிப்படுகிறதா? அப்ப இன்றைக்கு நம்ம நெருக்கப்படுகிற உண்மைதான். அப்ப நம்முடைய வழியை நம்ம வந்து கர்த்தருக்கு ஒப்புவிக்காம நம்முடைய சுய பிரகாரமாக அல்லது சுய புத்தியின் மேல நம்ம வந்து சாய்ந்து நம்ம செயல்படும் பொழுது கர்த்தருடைய நீதி விளங்குகிறதா? இப்ப இந்த போர்ல வந்து இந்த அம்மோனும் சரி சீரியர்களும் சரி, அவர்கள் இந்த தேவ ஜனத்தை போராட வந்தவங்க இப்போ ஓடுறாங்க, பயந்து ஓடுறாங்க. அப்பனா தோல்வியை அவங்க வந்து கண்டாங்க. அப்ப அவங்களுக்கு தோல்வி, தேவ ஜனத்துக்கு வந்து வெற்றி. அப்ப இந்த வெற்றியில தேவன் என்ன காண்பிக்க விரும்புகிறாரு? இந்த அந்நிய ஜாதியார், அவங்களை சுற்றி இருக்கிற ஜாதியார், அவங்களுக்கு விரோதமாக போர் செய்கின்ற ஜாதியாருக்கு தேவன் என்ன காண்பிக்கிறாரு? இதோ என்னுடைய ஜனம், அவர்கள் என்னுடைய வழியை தெரிவு செய்யும் பொழுது, அவர்கள் நான் யுத்தம் செய்யும்படியாக எனக்கு வழிவிடும் பொழுது நான் அவர்களுக்கு வெற்றியை தருகிறேன். கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய பரிசுத்தம் அங்கே வெளிப்படுகிறத தேவன் விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அந்த நெருக்கத்துல கர்த்தருடைய நீதி விளங்கப்படும். இப்போ நம்ம வந்து நெருக்கப்படுறோம். சரி, ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம வந்து நெருக்கப்படுறோம், நமக்கு வருமானம் குறைவா இருக்கு. நான் இன்னொரு வேலைக்கு போனாதான் என்னுடைய குடும்பத்தை நான் வந்து சமாளிக்க முடியும் அப்படி நம்ம வந்து நினைக்கிறோம். சரியா? நம்ம வந்து நினைக்கிறோம், நான் இன்னொரு வேலை செஞ்சாதான் என் குடும்பம் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் நீங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும், இருக்கிற வேலையே நான் வந்து சரியா செஞ்சு அந்த வருமானத்துல என்னோட குடும்பத்தை என்னால நடத்த முடியுமா? இது கர்த்தருடைய வழியா அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்கணும். ரெண்டாவது, நான் இன்னொரு வேலைக்கு நான் வந்து போனேன்னா அது பாதிப்பு என்ன? அதுல இருந்து கர்த்தருடைய நீதி விலகுமா? கர்த்தருடைய நீதி வெளிப்படுமா? இல்ல பலவிதமான பிரச்சனைக்கு நான் வந்து ஆளாகி கடைசியில கர்த்தருடைய நாமத்தை நான் வந்து வீணில வழங்கி விடுவேனா அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம வந்து கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அன்பின் தேவ பிள்ளைகளே, அப்போ இன்றைக்கு நம்ம நினைக்கவே கூடாது, ஏன் வாழ்க்கை நான் எப்படி வேணாலும் நான் வந்து நடத்துவேன், என்ன முடிவு வேணாலும் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு. கர்த்தர் செய்யும்படியாக விடுங்க, கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் செய்யும்படி விடுங்க. அப்படி நீங்க வந்து செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த கோவிட்-19 காலகட்டத்தில் பலவிதமான நெருக்கங்கள் நம்ம வந்து நெருக்கப்படலாம், நெருக்கங்களினால் நம்ம வந்து நெருக்கப்படலாம். ஆனாலும் இந்த நெருக்கத்தில் கர்த்தர் செய்யும்படியாக விடுங்க. மேல கீழே வலது எப்படி வேணாலும் நம்ம வந்து நெருக்கப்படலாம். ஆனாலும் நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்யும்படி நாம் அவருக்கு வழிவிட வேண்டும். கர்த்தர் செய்யும்படி விடுங்க. தேவன் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடி ஆராதனை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு எந்த முடிவானாலும் கர்த்தருடைய வழியை நாம் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் செய்யும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஜெயத்தை நாம் காண்போம். Thank you.
நாம் யாரும் ஜெபம் செய்வோம். பிரியமானவர்களே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்கள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, உறவுகள் நெருக்கடி, வேலை நெருக்கடி, சம்பாத்தியம் நெருக்கடி, எல்லாம் இன்றைக்கு இந்த COVID-19 நிமித்தமாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பின் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுடைய வழியை அல்ல, கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வழி எது? அதை தெரிந்து கொள்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்யும்படி விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக செய்யும்படி விடுங்கள். உங்களை பின்னால் மறைத்துக் கொண்டு, ஆண்டவரே நீர் யுத்தம் செய்யும், அவருக்கு வழிவிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர் யெகோவா நிசி. யெகோவா நிசி, தேவன் வெற்றியை தருகிறார். இந்த காலகட்டத்திலே தேவனுடைய நீதி விளக்கும்படிக்க அவர் வெற்றியை தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் கீழே தள்ளப்படலாம், நெருக்கத்திற்கு ஆளாகலாம். ஆனால் நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மரணத்தையும் சாபத்தையும் ஜெயித்திருந்த கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு உங்களையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தாவே, நீர் செய்யும்படி நான் வழி விடுகிறேன், நீர் செய்யும் என்று உங்களை ஒப்புக்கொள்கிறேன். நான் அல்ல, என்னுடைய முயற்சி அல்ல, என்னுடைய யுக்தி அல்ல, என்னுடைய சுய புத்தி அல்ல. ஆண்டவரே நீர் செய்யும், காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும் என்று உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவிதமான நெருக்கங்களிலே அவர்கள் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே நம்முடைய வார்த்தையானது அவர்களை உற்சாகப்படுத்துவதாக. கர்த்தருடைய வழியை தெரிந்து கொண்டு கர்த்தர் செய்யும்படியாக அவர்கள் விடும் பொழுது நீர் அவர்களுக்கு வெற்றியை தரு, ஜெயத்தை தருகிறீர் என்று உம்முடைய வாக்கு, உம்முடைய வேத வசனம் சொல்கிறது. அப்படியாக கர்த்தர் மாறாதவர். அவர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தின் நிமித்தம் அவர் உண்மை உள்ளவர் என்பதை உடைய பிள்ளைகள் இதோ விசுவாசித்து ஜீவன் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஆண்டவரே, உடைய நீதி விளங்கட்டும், உடைய நீதி பிரஸ்தாபப்படுவதா நாங்கள் எடுக்கிற முடிவிலே உடைய நீதி விளங்கட்டும், உடைய பரிசுத்தம் விளங்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தினால் அவர்களை நிரப்பி அவர்களை அனுப்புகிறார். அன்பின் கரத்திலே உடைய பிள்ளைகளை வைக்கிறோம், நீரை ஆட்கொண்டு நடத்துகிறார். அருமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தில் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வழக்கம் போல புதன்கிழமை நமக்கு இரவு 8 மணிக்கு வேத தியானம் இருக்கிறது. வேத தியானத்துல சபையார் நீங்கள் கலந்து கொண்டு கொலோசியர் புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படியாக தொடர்ந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வழியாக நீங்கள் இணைந்து கர்த்தரை அறிகின்ற அறிவிலும் ஞானத்திலும் தொடர்ந்து வளருங்க. அதோடு கூட வழக்கம் போல நமக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை ஆன்லைன் வழியாக தான் நடைபெறும். சபையார் அதிலையும் தவறாம கலந்து கொள்ளுங்க. இன்றைய நாளிலே தேவனை சந்திக்கும்படியாக வாஞ்சையாய் இருங்க. இறுதியாக இந்த காலகட்டத்தில் இந்த MCO காலகட்டத்தில் அரசாங்க உத்தரவின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் தான் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார்கள். ஆமென்.